இன்னொரு முக்கியமான விஷயம், கமல் சார், நீங்கள் வந்து உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக மேலே ஒரு படி போயிட்டீங்க. அந்த உலக நாயகன் அந்த பட்டம் வந்து இப்போ வெற்றிடமாக இருக்குது. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று முதல் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன், விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன். விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன், உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன். என்னவோ சொன்னீங்கப்பா, கேட்கலவா? பரமசிவன் பாத்திமா வருகின்ற ஜூன் 6 கொஞ்சம் பார்த்துமா. நன்றி 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 நன்றி. ஓகே 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 அம்மா, அடுத்து ஆரம்பிச்சிடலாமா? இப்போ இல்லை நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நிறையா பேர் நினைக்கலாம், என்னவோ அப்படி போட்டுன்னு அப்படி வந்து நிற்கிறானடா அப்படின்னு. அதை பற்றிலாம் நான் எதுவும் கவலைப்படலைங்க. இதே நான் ஒரு படத்தில் போட்டு நான் ஆடி இருந்தால் என்ன நினச்சிப்பேன்? சினிமாவில் காதலிச்சா ரசிக்குதப்பா உள்ளம், நிஜ வாழ்க்கையில் காதலிச்சா பறிக்குதப்பா பள்ளமா? சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இப்போவும் சொல்கிறேன் வேணாம் அது சொன்னா. ஏன்னா கூல் சுரேஷ் இருக்கிற இடம் எப்பவுமே ஒரு ஒரு கலகலப்போடு தான் இருக்கணும். நிறைய பேர் கமெண்ட்ல அது இது சொல்லுவீங்க. செந்தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க, அவர் சொன்ன வார்த்தையை தான் இப்போ நான் சொல்கிறேன். வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது தான். நான் அதை இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? நிறைய பேர் நினைக்கலாம், என்னப்பா இவர் வந்து ஏதோ கோமாளி வேஷம் போட்டுட்ருக்காரு அப்படின்னு. நான் கோமாளி இல்லைங்க, இன்னை வரைக்கும் ஏமாளி. என்னை எத்தனை இயக்குநர்கள் ஏமாத்திருக்காங்க தெரியுமா? எத்தனை தயாரிப்பாளர்கள் என்னை ஏமாத்திருக்காங்க தெரியுமா? ஒரு படத்துக்கும் கதாநாயகி அவங்க இவங்க எல்லாரையும் நடிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை மணிக்கு என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நான் தெரியாமல் அவரை புக் பண்ணிட்டேன், தெரியாமல் இவங்களை புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணுங்க, நான் உங்களை அடுத்த படத்தில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு. இப்பவும் சொல்கிறேன், நான் கோமாளி இல்லைங்க, ஏமாளி. நன்றி. அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய திரு மகேந்திரன் சார் எங்களுக்காக மேடைக்கு வரணும்.